ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து ஒரு எம்ஐ 11 ஃபோன் வந்திருக்கு. ஸோ ஒரிஜினலாக இந்த ஃபோன் நமக்கு கொரியரில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, வாட்டர் லாக் ஆகிருந்தது. வெளியில் கொடுத்துருந்தாங்க. வெளியே கொடுத்து பார்த்து ஆகலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் அட்டன் பண்ணேன். ஆல்ரெடி நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி அட்டன் பண்ணி தான் நம்மக்கிட்ட வந்திருந்தது. ஸோ பேசிக்கலாக என்னென்னா, கஸ்டமர் டேட்டா முக்கியம், டேட்டா தேவை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மொபைலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி டேட்டா ரிகவரி பண்ண போறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நெறைய டேமேஜஸ் ஆயிருந்தது. நான் ஐசி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு சுத்தமா எந்த ஒரு ஹோப்பே இல்லாம மதர் போர்டு இருந்தது. ஸோ அப்போ கஸ்டமர் கிட்ட நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இந்த மாதிரி போர்டு உங்களுது இருக்கு. ஸோ இதுல நான் டைரக்ட்டா மொபைல் ரெடி பண்ண முடியாது. போர்ட் ஸ்வாப் பண்றது தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா இந்த ஃபோனுக்கு போர்ட் ஸ்வாப் பண்றதுக்குண்டான மதர் போர்டு அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதனால கஸ்டமர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பயங்கரமான செயல செஞ்சாரு. ரூ. 19,000 அரவுண்ட் குடுத்து ஒரு புது மொபைல வாங்கி குடுத்திருந்தாரு. இந்த வீடியோல போர்ட் ஸ்வாப்பிங் ஒரு புது மொபைல் பண்ணி பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நீங்க ஒரு மொபைல் டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கஸ்டமரா உங்க ஃபோன் டேட்டா ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பழைய மதர் போர்ட்ல இருக்கிற சிபியு அண்ட் இஎம்எம்சி 2த்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்க போறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி நான் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ண போறேன், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத வழக்கமா போடுற மாதிரி நான் ஸ்க்ரீன்லயே போட்டிருக்கேன். அதுவும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கமெண்ட் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்டு இஎம்எம்சி கிளீன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலா ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபோனுடைய இஎம்எம்சி, சிபியூ ஒரு நான் பேஸ்டட் ஐசி. ஸோ நமக்கு கொஞ்சம் வொர்க் குறைஞ்சிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கும் குறைஞ்சிடுச்சு. ஸோ டேமேஜஸ் ஆகுறது ஜென்ரலா நான் பேஸ்டட் ஐசில ரொம்ப 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 கம்மி. பட் இருந்தாலும் அதுக்காக நாம ரொம்ப ரெக்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பார்க்கலாம் நீங்க. இது கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து நான் சிபியூ கிளீன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் சிபியூ விக்க வச்சு விக் பண்ணிக்க போறேன். ஏன் அப்படின்னா, இதுல பால்ஸ்லாம் நெறைய இருக்கு அப்படின்றதுனால, நான் டைரக்ட்டா நம்ம எப்பயும் யூஸ் பண்ற மெத்தட் நான் விக் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதிகமா எனக்கு டைம் பிடிக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு நான் ஜென்ரலா விக் பண்ணி எடுத்துட்டு போறேன். இதுலயே கிளீன் ஆயிடுச்சு போதுமா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போதாது. அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கிளீனா விக் பண்ணி எடுக்கணும். ஏங்க அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது அப்படின்னா, அப்பதான் ஸ்டென்சில் உட்காரும்போது ப்ராப்பரா ஃப்ளாட்டா உட்காரும். பால்ஸ் ஈவனா ஃபார்ம் ஆகும். இல்ல நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா, எய்தர் பிபிடி ஒழுங்கா ஒட்டாம போயிரும். அப்படி இல்ல அப்படின்னா, அன்ஈவனா ஃபார்ம் ஆகும். மொபைல் ஆன் ஆகாம கூட போகலாம். ஓகேவா? ஸோ அதனால காஷியஸா இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து ஐபி போட்டு கிளீன் பண்ணிட்டு ரீபாலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ரீபாலிங்க்கு நான் இங்க அதனுடைய ஸ்டென்சிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டென்சில் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லயே போட்டு வரேன். அதுவும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இங்க பிபிடி 183 டிகிரி செல்சியஸ் மெக்கானிக் உடைய பிபிடி யூஸ் பண்ணியிருக்கேன். பிபிடி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒயிட் கிளாத், அதாவது ஒயிட் ரூம் கிளாத் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். அதாவது ரொம்ப இது ஒரு லிக்விடா ரன் ஆகாம கொஞ்சம் சாலிடா இருக்கு. ஓகேவா? ஸோ ரீசென்ட் டேஸ்ல நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த பிபிடி நான் மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதாவது இந்த கத்தியில யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது பிரச்சனைய குடுக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா பிபிடி எடுத்து அத ட்ரை பண்ணிட்டு, யூஸ் பண்ணிட்டு அத டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அத நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது பால்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் பிரச்சனைய குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இங்க ப்ராப்பரா பொறுமையா ரீபால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா கொஞ்சம் வீடியோ நான் ஒரு 2x அந்த அளவுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இல்லன்னா ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து இஎம்எம்சி ரீபால் பண்ணிக்கலாம். இஎம்எம்சி அதே மாதிரி சேம் 183 டிகிரி செல்சியஸ் பிபிடி போட்டிருக்கேன். எக்காரணத்துக்கு கொண்டு அதை விட கம்மியான பிபிடியை நாம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, எய்தர் அது பால்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒருவேளை 138 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பால்ஸ் ஃபார்மே ஆகாது. அப்படியே பால்ஸ் ஃபார்ம் ஆகாது மீன்ஸ் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாது. ரொம்ப ரன்னியா இருக்கும். அப்படியும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஆயிரும். பட் ஆனா ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் அதிகமா வரும். ஸோ அதனால அத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரீபால் பண்ணும்போது கம்மியான டெம்பரேச்சர் ஒரு 280, 300 வச்சுக்கங்க. நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது 300. ஓகேவா? ஸோ இத ரீபால் பண்ணி முடிச்சுட்டு, அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா, ஃபோன அன்பாக்ஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி
ஸோ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நாம ஆல்ரெடி வந்து ஒரு வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நவம்பர் மந்த்ல. ஸோ அந்த வெபினார் வந்து ரொம்ப வந்து சூப்பரா போச்சு. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதன் வகையில, அதன் அடிப்படையில வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வெபினார் வந்து சண்டே 16த் February 2025ல மார்னிங் வந்து 10 to 1. இந்த வெபினார்ல என்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே செக்ஷன பத்தி வந்து டீடைலா பார்க்க போறோம். டிஸ்ப்ளே செக்ஷன் மீன்ஸ் டிஸ்ப்ளே எப்படி மாத்துறதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. மதர் போர்ட்ல டிஸ்ப்ளே ரிலேட்டட் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரலாம், என்னென்ன லைன்ஸ் எல்லாம் எதுக்கு ரெஸ்பான்சிபிள், இதை எப்படி வந்து நம்ம வந்து டயக்னாஸ் பண்ணலாம் அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு என்ட்ரி லெவல் டெக்னீஷியனா இருக்கீங்க, டிஸ்ப்ளே மட்டும் மாத்துறீங்க, பட் சின்ன சின்ன பிரச்சனை வருது. மீன்ஸ் மதர் போர்டு ஏதாவது மதர் போர்டு ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனை வருது, பேக் லைட் வரல, டிஸ்ப்ளே பிளாங்கா வருது, இல்ல டிஸ்ப்ளே ரிலேட்டட் எந்தெந்த பிரச்சனை வருதோ இதை எப்படி வந்து நீங்களே வந்து சால்வ் பண்றது அப்படின்றதையும் இதுல வந்து கவர் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் டெக்னீஷியன் நான் சிபி வரைக்கும் பண்றேன். பட் டிஸ்ப்ளே செக்ஷன்ஸ்ல சில டவுட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து இருக்கு, கொஞ்சம் டயக்னாஸ் பண்றதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களும் இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணி பயனடையலாம். ஓகேங்களா? இந்த வெபினார் அட்டென்ட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஆப்போட லிங்க் தரேன். அந்த அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு, இல்ல ஆல்ரெடி எங்க ஆப் இருக்கு அப்படின்னா டைரக்டா அதுல இருந்தே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா என்ரோல் பண்ணிங்க. வெபினார்ல வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்க நம்மகிட்ட வந்து ஒரு புது ஃபோன் வந்து குடுத்துருக்காரு. ஆக்சுவலா வந்து இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆல்மோஸ்ட் வந்து ₹19,000 வந்து ஃபோன் இருக்கு. அவருக்கு வந்து டேட்டா எனக்கு கண்டிப்பா முக்கியங்க. எனக்கு அர்ஜென்ட்டா தேவை. எனக்கு பண்ணி குடுத்துருங்க அப்படி சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சார்ஜ் இல்லன்னு சொல்லி நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஆமாங்க. ஆமா. சார்ஜ் இல்ல. சரி, நான் சார்ஜ் பண்ணிட்டு வந்து வரேன். ஸோ ஃபோன் வந்து செட்டப் பண்ணிறலாம். ப்ராப்பரா வந்து ஆன் ஆயிடுச்சு ஃபோனு. ஜஸ்ட் வந்து பேசிக் செக்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு, நம்ம ஃபோன் வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு டைரக்ட்டா வந்து இது பண்ணிறலாம். ஐ மீன் போர்ட் ஸ்வாப்பிங் வந்து பண்ணிறலாம். என்னன்னா, போர்ட் ஸ்வாப்பிங் அப்படின்றது ரொம்ப, 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 ரொம்ப எக்ஸ்ட்ரீம். எதுவுமே பண்ண முடியாது எக்ஸிஸ்டிங் போர்ட்ல அப்படின்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்க. நான் நெறைய ஃபோன்ஸ் வந்து என்கிட்ட வந்து ரீசென்ட்டா வந்து இருந்தது. ஸோ எப்படி வந்திருந்தது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து போர்ட் ஸ்வாப்புக்கு அட்டெண்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் வந்திருந்தது. ஈவன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நாள் அன்னைக்கு கூட என்கிட்ட வந்து ஒரு நோட் 8 ப்ரோ வந்திருந்தது. ஆல்ரெடி அதுவும் வந்து போர்ட் ஸ்வாப்க்கு வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆ யூஎஃப்எஸ்லலாம் நெறைய பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து போர்ட்ல ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு பாருங்க. முடியல அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து போர்ட் ஸ்வாப்பிங் வந்து போகலாம். அதே மாதிரி நான் வந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஆக்சுவலா வந்து ஆந்திரா சைடு. அப்போ நான் அந்த வெபினார் இது சாரி அந்த டெல்லிக்கு ஈவென்ட் போனேன் இல்லையா? அப்போ மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாரி நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து பேக்லைட் வந்து செக்ஷன் வந்து வரல அப்படின்னாலே வந்து போர்ட் ஸ்வாப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்றது வந்து அவசியமே இல்ல. ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளான செக்ஷன்ஸ் லைட்டிங் செக்ஷன் எல்லாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து போர்ட் ஸ்வாப் பண்றதுன்றது சுத்தமா வந்து டைமும் வேஸ்ட்டு, மணியும் வேஸ்ட்டு, கஸ்டமருக்கும் வந்து வேஸ்ட்டு. அதே மாதிரி கஸ்டமரா வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, போர்ட் ஸ்வாப்பிங்கிறது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். கொஞ்சம் வந்து அ ரிஸ்கி ப்ராசஸ். ஸோ டெக்னீஷியன்ஸ் கேட்குற அளவுக்கு கொஞ்சம் டைமும் வந்து குடுங்க. நான் இந்த கஸ்டமர்கிட்டயும் அதே தான் வந்து சொல்லியிருந்தேன். பட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்த கஸ்டமர் கொஞ்சம் புரிஞ்சுட்டு டைமும் குடுத்தாரு. நான் ப்ராப்பரா வந்து பண்ணி குடுத்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ல எந்த விதமான டேமேஜும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த ஐசிஸ வந்து நான் ரிமூவ் பண்ணிக்க போறேன். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து நான் ப்ராப்பரா ஒர்க் ஆகுற கண்டிஷன்ல வந்து நான் குடுக்க போறேன். ஜஸ்ட் நான் டேட்டா மட்டும் பேக்கப் எடுத்து குடுக்க போறது கிடையாது. நான் அது மாரியும் பண்ணியிருக்க போறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோன் நோட் 8 ப்ரோ வந்து நான் ரீசென்ட்டா வந்து பேக்கப் பண்ணி குடுத்தேன். அவருக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இது ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. நான் டேட்டா மட்டும் உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணி குடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லி இதுவும் ரீசென்ட் டைம்ல தான் வந்து நடந்தது. பேசிக்கலா பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து 10ல 9 ஃபோன் வந்து டேட்டா ரிகவரிக்காக தான் வந்துட்டு இருக்கு. அதுதான் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து டேட்டா ரிகவரி வீடியோஸ் வந்து அதிகமா இருக்கு. ஜெனரலைஸா வர பிரச்சனை ரொம்ப ரொம்ப கம்மியா வருது. அப்படியே வந்தாலும் ஆ ரொம்ப சீக்கிரமா வந்து முடிஞ்சிருச்சு. அது ப்ராப்பரா என்னால செட்டப் பண்ணி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆ ஜெனரலைஸா எல்லா ஃபால்ட்டையும் அட்டெண்ட் பண்ற மாதிரி வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கன்டென்ட் புடிச்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நெறைய கன்டென்ட்டு, சூப்பரான கன்டென்ட்லாம் வந்து போடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம 138 டிகிரி செல்சியஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். எதுக்காக 138 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, ஹேண்டில் பண்றதுக்கும், கிளீன் பண்றதுக்கும் அது ரொம்ப ரொம்ப வந்து நமக்கு சிம்பிளா இருக்கும். நான் இங்க வந்து 183 போட்டு பண்ணேன் அப்படின்னா, நான் விக் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கோல்டா இருந்துச்சு அப்படின்னா, 183 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து விக் பண்ணும்போது எனக்கு வந்து கஷ்டமாயிரும். நெறைய பேர் என்கிட்ட வந்து வீடியோ பார்த்துட்டு டவுட் கேட்பாங்க. இது மாதிரி நீங்க விக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வந்து விக் ஆகுது. நான் விக் பண்ணேன்னா, எய்தர் வந்து பேட்ஸோட பிச்சுட்டு வந்துருது.
வந்துருது. இல்லன்னா வந்து ப்ராப்பரா விக்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒண்ணு அவங்க வந்து ஹை டெம்பரேச்சர் பிபிடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, சால்டரிங்கோட டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பரா செட் பண்ணாம இருக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, சின்ன பிட் யூஸ் பண்ணியிருக்க அந்த 3ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து 138 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணும். செகண்ட் வந்து ப்ராப்பரான ரைட் டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணும். இப்ப நான் வந்து டிஃபால்ட்டா 330 டிகிரி செல்சியஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் வந்து T12X பத்தி பேசிட்டு இருக்கேன். T12Xல பெரிய பிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது SKU அப்படின்ற KUSன்னு சொல்லி ஒரு பிட் வந்து வரும். ஸோ அந்த பிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஹீட்ட வந்து போர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும். அப்புறம் வந்து வச்ச உடனே நாம வந்து தேய்க்கக்கூடாது. ஒரு ஒரு 2 ஆர் 3 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹீட் வந்து போர்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நம்ம விக் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப கிளீனாவும் வந்து ப்ரிசைஸாவும் வந்து நமக்கு வந்து விக் ஆகும். ஓகே டன். ஸோ அடுத்து வந்து நானு கிளீன் பண்ணிக்கிறேன். கிளீன் பண்ணிட்டு அடுத்து டைரக்ட்டா வந்து சிபியூ, இஎம்எம்சி 2மே ஆல்ரெடி நம்ம ரீபால் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால, டைரக்ட்டா வந்து பிளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? இங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆம்டெக் உடைய பிபிடி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் பெஸ்ட்டு. நீங்க சார்ஜிங் பின் மாத்துறதுலேருந்து சிபியூ ரீபாலிங் வரைக்கும் அந்த ஒரு ஃப்ளக்ஸையே வந்து யூஸ் பண்ணுங்க. அதுவே வந்து மோர் தென் எனஃப். ஆ தேவையில்லாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிரிஞ்செல்லாம் வந்து வாங்காதீங்க. இதுவே வந்து சூப்பரா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 400, 450 ரூப்பீஸ்ல 50, 100 கிராம்ஸ் பாக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதுவே உங்களுக்கு வந்து மாச கணக்குல வந்து வரும். அதுவே வந்து மோர் தென் எனஃப். அத வந்து ஒரு சிரிஞ்சில வந்து லோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து வந்து சிபியூ மட்டும் வந்து ப்ராப்பரா உட்கார வச்சிரலாம். இங்க வந்து நான் கிராஜுவலா தான் இன்கிரீஸ் பண்ண போறேன் டெம்பரேச்சர. ஃபர்ஸ்ட்டு வந்து 300 டிகிரி செல்சியஸ் 280ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். தப்பே கிடையாது. அது ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து கீழ ஃப்ளக்ஸ், பிபிடி ஓரளவுக்கு அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் நான் 350 டிகிரி செல்சியஸ்ல போயிட்டு ஓவராலா வந்து ஒரு ப்ராப்பரா வந்து பண்ணிடுவேன். ஏன்னா, கிராஜுவலா பண்ணும்போது தான் ஈவனா நமக்கு வந்து ஹீட் ஆகும். ஆ நான் ப்ரா ந அதுவும் வந்து கேட்டுருக்காங்க என்கிட்ட. என்னன்னா, இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா நான் ரீபால் பண்ணிடுறேங்க. 1க்கு 2 வாட்டி ரீபால் பண்றேன். ப்ராப்பரா இருக்கு. பட் ஆனா வந்து ஃபோன் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்றது. அவங்களுக்கு இது கூட ப்ராப்ளமா இருக்கலாம். என்னன்னா, ப்ராப்பரா கிராஜுவலா டெம்பரேச்சர் வந்து அந்த டெம்பரேச்சர் கர்வ்ன்றது கிராஜுவலா வந்து இன்கிரீஸ் பண்ணும். எடுத்தோனே 350 டிகிரி செல்சியஸ்ல பண்ணீங்க அப்படின்னா, மெட்டல் அதாவது ரொம்ப ரேப்பிடா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு பால்ஸ் வந்து டச் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பார்க்கலாம். ஷேக் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன்ல. அது வந்து ப்ராப்பரா வந்து ரீட்டெயின் ஆகுறது வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் வெயிட் பண்ண போறதில்ல. கூல் டவுன் ஆகுறதுக்கு நான் வெயிட் பண்ணல. ஏன்னா நம்ம பக்கத்திலே இஎம்எம்சி வைக்கணும் அப்படின்றதுனால, நான் டைரக்ட்டா வந்து இஎம்எம்சிக்கு வந்து பிளேஸ் பண்ணிக்க போறேன். பொசிஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அ க்ளோஸ் பொசிஷன்ல வந்து வைங்க. இப்ப நம்ம சின்ன சின்ன ஐசி வைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நகர்த்தி வச்சாலும் அதுவே வந்து அதோடைய ஸ்பேஸ்ல வந்து போயிட்டு ரீட்டெயின் ஆயிரும். சிபியூ, இஎம்எம்சி கூட பரவால்ல. சிபியூ அப்படின்ற சிச்சுவேஷன்ல நாம வந்து ப்ராப்பரா 99.9% வந்து அந்த இடத்துல வந்து ப்ராப்பரா வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கிராஜுவலா 250, 300, 350 அப்படின்னு பண்ணோம்னா இன்னும் பெட்டர். உங்ககிட்ட ப்ளோயர் எதுவா இருந்தாலும் பரவால்ல. பெரிய நாஸல் யூஸ் பண்ணுங்க. அந்த ப்ளோயருக்கு வந்து ஆம் என்ன சொல்றது? ப்ராப்பரா வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி ப்ளோயர் வந்து எது பெஸ்ட் அப்படின்றது ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அது வேணா நான் ஐகார்ட்ல வந்து போட்டு வரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் பண்ணியாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10, 20, 30 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து கூல் பண்றதுக்காக விட்டுட்டேன். இப்போ எடுத்து வந்து நம்ம வந்து மொபைல் வந்து ஆன் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆ ஜஸ்ட் வந்து அ அப்படியே வச்சுக்கிறேன். இன்னும் வந்து ப்ராப்பரா வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணிக்கலாம். மொபைல் பூட் ஆயி உள்ள போகுதா? அவருடைய டேட்டா வந்து ரீட்டெயின் ஆயிருக்கா? அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபிட் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஸோ எனக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலயே வந்து ஆன் ஆயிடுச்சு. நீங்க சிபியூ ரீபால் பண்றீங்க, இல்ல வந்து போர்ட் ஸ்வாப்பிங் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலயே எதுவும் ஆகல அப்டின்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி எங்க தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்து, பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஆக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அ ஸோ இந்த ஃபோன் வந்து ப்ராப்பரா ஆன் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் நான் வந்து கேட்கல, தேவையும் படல. ஏன்னா வந்து இது நம்ம மொபைலாவே வந்து குடுக்க போறோம். அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட் வந்துலாம் எல்லாம் ப்ராப்பரா அப்ளை பண்ணிட்டு, எல்லா கேமராஸ் எல்லாம் புதுசாவே ஃபுல் செட்டாவே குடுத்துட்டு, அவருக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃபுல் யூசபிள் மொபைலா வந்து இந்த மொபைல் வந்து நம்ம வந்து புரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த வீடியோல வந்து நம்ம வந்து டேட்டா ரிகவரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா வந்து பார்த்திருந்தோம். அதாவது போர்ட் ஸ்வாப் யூஸ் பண்ணி இது மட்டும் தான் வழின்னு கிடையாது. இருக்கதிலே ஆம் என்ன சொல்றது? ஃபைனலான வழி இதுதான். டேட்டா ரிகவரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்கள் சிபியூ, இஎம்எம்சி இல்ல யூஎஃப்எஸ் டேமேஜ் ஆகாம இருக்கணும். ப்ராப்பரா இருக்கணும். அத நீங்க அப்படியே இன்னொரு போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா, 100% உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா,
இது வந்து ஆக்சுவலா வந்து லோயர் ஜிபி, லோயர் வேரியன்ட் 8 128 இருந்ததுன்னு நெனைக்கிறேன் ஓல்டு மொபைல். இது வெறும் வந்து 6 128 வாங்கி குடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோல இவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.